Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேஃப் ஹாபோட டீடைலான ரிவ்யூவும் அதுக்கப்புறம் இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் க்ளீனிங் டிப்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் டர்ட்டியாக இருக்கும். எப்படின்னா நம்ம சமையல் பண்ணும்போது எப்படியும் இதாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வைப் பண்ணி விட்டுருவேன். நைட் ஆகும்போது ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு தான் நான் தூங்க போகிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லா இதோட ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே எல்லா பார்ட்ஸுமே தனித்தனியாக நம்ம கழட்டி வைக்கிறோம். எல்லாத்தையுமே கழட்டி வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளாடி வந்து ஒரு தட்டு மாதிரி ஒன்று வரும் பார்த்துக்கோங்க. அந்த தட்டையுமே நம்ம கழுவி வைக்கிறேன். அப்படின்னா வாஷ் பண்ண போட்டுருதேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது, அது வந்து உங்களுக்கு இரும்பில் வருது. எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து வாஷ் பண்ண நீட்டாக நம்ம எப்போவுமே ஆஸ் யூஷுவல் எல்லா வெசல்ஸ்லுமே வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணுறதுக்காக போட்டுருதேன். அதுக்கப்புறமா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த டஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ட்ரையான ஒரு கிளாத்து வச்சு நான் அதை வந்து ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஈரம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிரும். ஸோ வந்து அதில் இருக்க தூசி எல்லாத்தையுமே எடுத்துட்டு இது வந்து ஒரு ஸ்ப்ரே லிக்விட் வந்து நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். என்னதெல்லாம் அப்படின்னா வினிகர், அப்புறம் 1/4 பங்கு வினிகர், 1/2 பங்கு தண்ணி, அப்புறம் வந்து கொஞ்சமாக டிஷ் வாஷ் லிக்விட் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது அவ்வளோத்தையுமே நம்ம இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் ஊற விடுறோம். இது எதுக்காக அப்படின்னா இந்த விடுற டைமில் இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஊற போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இனி பாருங்கள், நான் எல்லாத்தையுமே இப்போ க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதை ஓரமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து ஒரு டைமில் வாஷ் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பு வந்து இது வந்து ஸ்க்ராட்சும் விழாது, அதே டைமில் நமக்கு ரொம்ப நீட்டாக ஹார்டான ஸ்டெயினையும் வந்து அழகாக ரிமூவ் பண்ணி கொண்டு வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்க்ரப்பு. இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வைப் பண்ணால் மட்டும் அப்படின்னா தேய்ச்சா மட்டும் போதும் சூப்பராக. ஏன்னா ஆல்ரெடி ஊறி எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சிக்கிறோம். இதுக்கு சென்டர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து தண்ணி வந்து படவே கூடாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இதை தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதெல்லாம் இதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த ப்ரெஷ்ஷு வச்சு நம்ம வந்து நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா சூப்பராக எல்லாமே ரிமூவ் ஆகி வரும். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சும்மா நம்ம ஸ்லிம்மாக இருக்கிறதுனால நமக்கு தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வந்து லைட்டாக வெட்டாக இருக்கிற ஒரு கிளாத்து வச்சு ஃபுல்லாகவே நான் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படின்னா இந்த இந்த சோப்பு நுரையெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதை திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். எல்லாமே டஸ்ட் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு வந்து ஈரமான ஒரு கிளாத்தை வச்சு நம்ம அதை வைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா ஒரு ட்ரையான ஒரு கிளாத் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து டிப் பண்ணிவிட்டு, தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த எண்ணெயுமே வேணாம். தேங்காய் எண்ணெய் டிப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பர்னர்லையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து எடுத்தால் போதும், தொடச்சி எடுத்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பர்னரில் ஃப்ளேம் ரொம்பவே நல்லாயிருக்கும், லைஃப் லாங்கும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணாமலே இருக்கும்போது உங்களுக்கு அந்த இதில் வந்து துரு பிடிக்கிறதோ அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே உங்களுக்கு வராது. மேக்ஸிமம் இதே மாதிரியே நீங்கள் எல்லா கேஸ் ஸ்டவ்வுக்குமே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடைப்புகள் எதுவுமே இருக்காது. எனக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பர்னர் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண வந்து அந்த அண்ணா தான் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் இது பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி டெய்லி நைட்டு எல்லா பார்ட்ஸ் பர்னரில் இருக்கிற அந்த இதை பர்னர் மேலே இருக்கிறது ஆகட்டும், அந்த ஸ்டீல் பிளேட் ஆகட்டும், எல்லாத்தையுமே தனித்தனியாக கண்டிப்பாக கழட்டணும், இல்லைன்னா ஜாம் ஆகிக்கும். அது மட்டும்தான் இதில் ஒரு ஃபால்ட்டு. ஹாபுங்கிறது ஆகும்போதே நமக்கு இது மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இதோட ஃப்ளேம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஈவனாக சூப்பராக எல்லாமே இதாகுது, சீக்கிரமாக குக் ஆகுது.
அதே மாதிரி நம்ம சிம்மில் வச்சா கூட ஹீட்டு வந்து ஸ்பீடாக தான் இருக்குது, சீக்கிரமாகவே நமக்கு இதாகுது. நார்மல் கேஸ் ஸ்டவ்வை விட இது வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கிச்சனோட லுக்குக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. இதோட பர்னரில் ஃப்ளேம் எரியறது கூட கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். இதை வைக்கும்போதே கிச்சனுக்கு எக்ஸ்ட்ரா லுக்கு கொடுத்த மாதிரி. உங்களுக்கு என்னோடய சிம்மினியோட டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது தாங்க பிஃபோர் ஆஃப்டர் பிக்கு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.